கபடி ஆடி கபடி 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 அடிச்சு துவக்கி இவ அழகப்படி முடிச்சு இழுக்கு இவ சிரிப்பப்படி எடுத்த எவனும் இல்ல தவறு பொடி இங்க எதுவும் நடக்கு இவ விருப்பப்படி பணிவப்படி துணிவப்படி அழகிய தமிழ் மகன் நீதாண்டி. ஹேய், அங்க என்ன பாத்துட்டு இருக்கா? இன்னும் தூங்கலையா? இல்லடி, தூக்கம் வரல. புரிஞ்சிருச்சு. படுக்கையும் நொந்ததடி, பாலும் கசந்ததடி. நிலா பாத்துட்டு இருக்கியா? ஒரு நிமிஷம். சொல்லுங்க மேடம். இது ஜீவா குடிச்ச பாலா? ஆமா மேடம். ஹே, தெரியல. நீங்க போங்க. சரிங்க. என்னடி எச்சி பாலை வாங்கி குடிக்கிற? பொடி லூசு. இது ஏன் ஜீவா குடிச்சது. என்ன பொறுத்த வரைக்கும் இது ஜீவா அமிர்தம். எனக்கு என்னவோ நீ பண்றது ஓவரா தோணுது. யாரு? நானா? எனக்காக இன்னைக்கு ஜீவா பண்ணதை விடவா நான் பண்றது ஓவரா தெரியுது? கொஞ்சம் யோசிச்சு பாரு. என் மேல எவ்வளவு லவ் இருந்தா என் மேல கை வச்ச ஒரே காரணத்துக்காக ஜீவா ஓடி வந்து அந்த பட்டி காட்ட அடிச்சிருப்பான். உன் கணக்கு தப்புன்னு என் மனசு சொல்லுதுடி. இல்லன்னு உனக்கு இப்பவே நான் ப்ரூவ் பண்றேன். வா. ஜீவா. ஹே தீபிகா, என்ன இந்த டைம்ல? ஏன் உன்னை இந்த டைம்ல பார்க்க வரக்கூடாதா? நாட் லைக் தட். யூ ஆல்வேஸ் வெல்கம். எதுவும் சொல்லல, போதுமா? சென்னை கிளைமேட்ல இருந்துட்டு இங்க இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்குல்ல? ரொம்ப அழகான ஊரு, ரொம்ப நல்ல ஜனங்க, ரொம்ப நேர்மையா பாசமா வேற இருக்காங்க. நம்ம ஊர் திருவிழா சமயத்துல இந்த மாதிரி அடிச்சு தகராறு பண்ணி நம்ம ஊர் மனத்தை நம்மளே கப்பலேத்த வேணாம். தயவு செஞ்சு விட்டுரு பாட்டி. இப்போ அதை பத்தி தான் திங்க் பண்ணிட்டு இருந்தேன். சிட்டிலலாம் இந்த மாதிரி குணத்தோட பார்க்க முடியாதுல்ல. விட்டா இங்கே செட்டில் ஆயிடுவ போல இருக்கு. ஆமாம்மா, எனக்கு வர வர இந்த ஊர் விட்டு வர மனசே வரல. மைண்டு ஃபுல்லாக ஃபிக்ஸ் ஆயிட்டேன். அப்ப நம்ம 2 பேரும் எங்கேயே தங்கிடலாமா? தாராளமா, எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஜீவா, உனக்கு எங்க வீட்ல யாரை ரொம்ப பிடிக்கும்? உனக்கு எங்க வீட்ல யார ரொம்ப பிடிக்கும்? உங்கள் வீட்டில் எனக்கு யாரை தெரியும்? உன்னை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நான் சாதாரணமாக இல்லை, ரொம்ப 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 பிடிக்கும். இவ்வளோ நாளா நீ சொல்லவே இல்லையே. ஏன்னா இப்போ தானே அந்த ஃபீலே வந்திருக்கு. அந்த திருன்னு பேசுகிற கண்கள், அழகா பேசுகிற அந்த உதடு. தேங்க்ஸ் ஜீவா. நான் வரேன். நம்ம இப்போ என்ன சொல்லிட்டோம்? இவன் ஏன் இப்படி ரியாக்ட் பண்ணிட்டு போறா? ஒருவேளை பூங்குடி பற்றி சொன்னதை இவளுக்குன்னு நினைச்சிட்டாலோ? செத்தரா ஜீவா. ஐயா வாங்க டீச்சர். பெருசே பூங்கொடி இருக்கு. ராசு, நம்ம வந்த வேலையை பாப்போம். ரைட் டீச்சர். ஐயா, பூங்கொடி அவங்க அம்மா இருக்காங்களா? மேலதான் இருக்காங்க. பாக்கலாம். வாங்க டீச்சர். வாங்க. இது நம்ம வீடு டீச்சர்.
வணக்கம்மா. சொல்லுங்க, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லைம்மா, பூங்கொடி படிப்பு விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உங்களுக்கே நல்லா தெரியும், நானும் இந்த மாதிரி ஒரு மலை கிராமத்துல பிறந்த பொண்ணுதான். இன்னைக்கு சென்னையில காலேஜ்ல ஒரு பிடி மாஸ்டரா இருக்கேன். பூங்கொடி மாதிரி நானும் படிக்க வசதி இல்லாம தான் இருந்தேன். அப்புறம் ஒரு ஸ்போர்ட்ஸ் கோட்டால சீட்டு கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நான் படிக்க ஆரம்பிச்சேன். இன்னைக்கு சென்னையில ஒரு நல்ல நிலைமையில இருக்கேன். பூங்கொடி என்னை விட திறமையானவ. அவளோட திறமைக்கு என்னை விட ஒரு படி மேலதான் வருவா. எனக்கு கிடைச்ச மாதிரி பூங்கொடிக்கு ஒரு நல்ல காலேஜ்ல சீட்டு கிடைச்சிருக்கு. அதை ஏன் வீணாக்கணும்? ஒரு குடும்பத்துல ஒரு பொண்ணு படிச்சா போதும், அந்த குடும்பமே படிச்ச மாதிரி. அவளை படிக்க வச்சீங்கன்னா உங்க குடும்பமே நல்லா இருக்கும். உங்க பொண்ணோட திறமைய வெளி உலகத்துக்கு காட்டாம கோழி குஞ்சு மாதிரி அடைச்சு வைக்காதீங்க. அவளை படிக்க வைங்க. அப்புறம் அவளோட வாழ்க்கைய அவளே பார்த்துப்பா. சரோஜா, டீச்சர் தான் அவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, சரின்னு சொல்ல. இப்ப என்ன சொல்ல வரீங்க? என் பிள்ளைய படிக்க அனுப்பணும், அவ்வளவுதானே? ஆமாம்மா. கொஞ்சம் இருங்க, இதோ வரேன். ஒரு விஷயத்த யாரு எப்போ எப்படி சொல்லணுமோ அப்படி சொன்னாதான் நடக்கும். உங்கடி, நீ இப்ப படிக்க போகலாம். டீச்சர் சொன்ன மாதிரியே பேச்ச போட்டு சிறப்பா செஞ்சுட்டாங்கல்ல. இந்தாங்க, வாங்கிக்கங்க, குடிங்க. நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதான். பொண்ணை படிக்க வைக்காம வீட்டுக்குள்ளேயே அடைச்சு வைக்கிறது தப்புதான். ஒரு பொண்ணை படிச்சு முன்னேறினா அந்த குடும்பமே நல்லா இருக்கும். நீங்களும் அப்படிதான் முன்னேறி வந்திருக்கீங்க. நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். நீங்க சொல்றதெல்லாம் என் பொண்ணுக்கு நல்லதுதான். ஆனா என் பொண்ணுக்கு எது நல்லதுன்னு உங்களை விட எனக்கு நல்லா தெரியும். குடிச்சிட்டு கிளம்புங்க. சரோஜா, பேசாதீங்கப்பா. இல்லம்மா, நீங்க படிச்சவங்க, உங்களுக்கு சொன்னா புரியும்னு நினைக்கிறேன். கிளம்புங்க. அம்மா, அம்மா, காலேஜில் போய் படிக்கணுமா? பெரிய கபடி பிளேயர் ஆகணும், நல்ல வேலைக்கு போகணும். சரோஜா மக எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கான்னு இந்த ஊரே உன்னை பற்றி பெருமையாக பேசணும். நம்புமா, நான் நிச்சயமாக பெரிய ஆளாக வருவேம்மா. கபடியில் நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்கேன்னா அதுக்கு காரணம் எங்கள் அம்மா சரோஜா தான். நான் எங்கேயோ ஒரு மலை கிராமத்தில் பிறந்தேன். என்னை வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வைக்காம எங்கள் அம்மா தான் விளையாட்டுக்கு காலேஜுக்கெல்லாம் அனுப்பி வச்சாங்க. நான் தோத்தா கூட கண்டிப்பாக ஜெயிப்பேன்னு தைரியம்லாம் கொடுத்தாங்க. இந்த மெடலை எங்கள் அம்மா தான் மேடை ஏறி வாங்கணும். அம்மா வாம்மா, உன் கையால் தான் நான் வாங்கணும். நெஞ்சு குழி பூரா அதே நினைப்பாதான் கிடக்க. அம்மா முதல்ல நீ வாங்குமா. நம்ம வீட்டு பிள்ளையா பிறந்த பாவத்துக்கு அது ஆசையெல்லாம் கனவா காணுது. அவ கனா காண்றாளா? காணட்டும் காணட்டும். அம்மா படிப்பு, வேலை, மெடலு
காலேஜுக்கு போகணும், படிக்கணும், வேலை வாங்கணும், மெடல் வாங்கணும். பூங்கொடி, நீ கபடி விளையாடுறத விட்டுட்டு நடிக்க போயேண்டி. ஏய், எல்லாம் எனக்கு தெரியும். எழுந்துரு, எழுந்துருங்கிறல்ல. நான் உன் அம்மாடி. எனக்கு தெரியாது எது நடிப்பு எது நிஜம்னு. இது நடிப்பு தான், ஒத்துக்கிறேன். ஆனால் என் ஆசை நெசம்மா. இதெல்லாம் என் கனவுமா. நல்லா படிக்கணும், வேலை வாங்கணும், பெரிய கபடி பிளேயர் ஆகணும், நாட்டுக்காக விளையாடணும். இப்பெல்லாம் ஆசைப்படுறது தப்பாம்மா? தப்பு தாண்டி. ஈசலுக்கு ரெக்க முளைச்சா பறந்து பறந்தே வாழ்க்கையை முடிச்சுக்கும். அது மாதிரி தாண்டி நீ ஆசைப்படுறதும். சரோஜா, நீ பண்றது உனக்கே நல்லா இருக்கா? அவ எப்பேற்பட்ட குடும்பத்துல பிறந்தவ, மகாராணி மாதிரி வாழ வேண்டியவ. அவளை பாதுகாக்கிறேங்கிற நினைப்புல அவ வாழ்க்கையை நீயே பாழாக்கிக்கிட்டு இருக்கிய. சென்னைக்கு போனா அவங்க எப்படியாவது தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இல்ல, நான் விட மாட்டேன். என் பிள்ளைய படிக்க அனுப்ப மாட்டேன். மறந்துட்டீங்களாப்பா? பச்சை பொண்ணுன்னு கூட பார்க்காம அந்த மனுஷனும் அந்த குடும்பமும் என் பிள்ளைய கொல்லணும்னு என்னெல்லாம் பண்ணாங்க. அத இப்ப நினைச்சாலும் என் ஈர கொலை நடுங்குதுப்பா. கோழி குஞ்சு அடக்காக்குற மாதிரி பொத்தி பொத்தி வளர்த்துக்கிட்டு இருக்கேன்பா என் பிள்ளைய. அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் எப்படிப்பா உயிரோட இருப்பேன் சொல்லுங்க. உன் பயம் எனக்கு புரியுதுமா. அதுக்காக நம்ம புள்ளையோட வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இத்தனை வருஷமா தேடி வருவாங்கன்னு, இனிமேலும் தேடி வருவாங்கன்னு நினைச்சு பயந்து அந்த புள்ளையோட வாழ்க்கையை நீயே அழிச்சிடுவியோங்கிற பயம் எனக்கு இருக்குமா. உன் வாழ்க்கையில ஏற்பட்ட ஏமாற்றம் இந்த அளவுக்கு உனக்கு வலியையும் பயத்தையும் கொடுத்திருக்கிறதுக்கு காரணம் நான் தான். உன்னை வெளி உலகத்துக்கு தெரியாமலும் தைரியம் இல்லாமலும் வளர்த்ததுதான். நான் உனக்கு பண்ணின அதே தப்ப நீயும் பண்ணிடுவியோங்கிற பயந்தாமா எனக்கு இருக்கு. அம்மா, இதுக்கு ஒரு நல்ல முடிவை சொல்லுப்பான்னு மாடவளுக்கு ஏத்தி வச்சு கருப்பனை வேண்டிப்போம் இல்லையா? அதே மாதிரி இப்பவும் நம்ம செய்யலாமா? உனக்கு சம்மதமா? சொல்லுமா. பூங்குடி, பூங்குடி, தாயி
ஒரு அகல் விளக்கு ஏத்தி தலைவாசல்ல வெயி. அது விடியற வரைக்கும் அணையாம இருந்துச்சுன்னா கருப்பன் உனக்கு அனுமதி கொடுத்துட்டான்னு அர்த்தம். நீ ஆசைப்பட்டபடியே பட்டணத்துக்கு போய் படிக்கலாம். அது அணைஞ்சிடுச்சுன்னா அம்மா விருப்பப்படியே நடந்துக்கம்மா. படிக்க போக வேண்டான்னா நீயும் சேர்ந்து வேண்டான்னு சொல்லு. இந்த மழை காத்துல விளக்கேத்த சொல்ற, அணிஞ்சிராதா? அதுதாம்மா தெய்வ நம்பிக்கை. கருப்பன் பஞ்சபூதங்கள்ல குடியிருக்கிறவன். மலை கருப்பனோட புள்ளம்மா நீ. தான் புள்ளைக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு அவனுக்கு தெரியும். தாயி, நீ மனசார வேண்டிக்கிட்டு வழக்க ஏத்துமா. போ போமா. விளக்கணியாம நீ தான் பார்த்துக்கணும். நான் காலேஜ் போகிறது உன் கையில தான் இருக்கு. காலையில் வரைக்கும் விளக்கணியாம நீ தான் பார்த்துக்கணும் கருப்பா. தாத்தா, அம்மா, அம்மா, விளக்கு எரியுது தாத்தா. கருப்பா, பாத்தியா, படிக்க போறதுக்கு அவளுக்கு எவ்வளவு சந்தோஷம். சரிடி, நீ ஆசைப்பட்ட மாதிரி பட்டணத்துக்கு போய் படி. அஞ்சு நூறு தாள பார்த்து ஆட்டம் போடுற, ஆஞ்ச மீனா குழம்புக்குள்ள தாளம் போடுற, செஞ்சு வச்ச ஆசையெல்லாம் தீக்க பாக்குறா, நெஞ்சுக்குள்ள ராணி ஆட்டம் உச்சி நோக்குற, கிடைச்சா இடத்த பிடிப்பா, அடுத்து எதுவும் நடக்கும் தடுக்காது. வா மச்சானே மச்சானே, பூ வச்சாலே வச்சாலே, குச்சாட்டம் தொட்டாலே சுட்டாலே, வா மச்சானே மச்சானே.
பூவே நீ பட்டணத்துல படிக்க போறேன்னு சொன்னதுக்கு உங்க ஆத்தா ஒத்துக்கிறதுனால நம்பவே முடியல புள்ள. என்னாலையும் தான் புள்ள நம்ப முடியல. நானே நிறைய தடவை கிள்ளி கிள்ளி பார்த்துக்கிட்டேன். ஆனா இதெல்லாம் அந்த மலைக்கருப்பு அருளால தான் நடந்துச்சு. என்னடா சிறப்பா இன்னொரு ஆட்டத்தை போடுவோமா? போலாமே. ரெடி. டாக் டாக் ஜின் டாக் டாக் ஜின் டாக் டாக் டா. என்னடி ஜீவா தூங்குறத பார்த்து இப்படி ஏங்குற? இது ஏக்கம் இல்லடி, லவ் ஃபீலிங். ஜீவாங்கிற காதல் வைரஸ் என் மனசு முழுக்க பரவிருக்கு. அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் என்னை பைத்தியம் பிடிக்க வைக்குது. எனக்கு என்னமோ இதுதான் உன் பிரச்சனையா இருக்கும்னு நினைக்கிறேன். புரியல. இந்த பைத்தியக்காரத்தனம் தான் ஜீவா பண்ற எல்லாமே உனக்காக தான் நினைக்க வைக்குது. என்னடி உளர்ற? ஆமாண்டி, இங்க வந்ததுக்கு அப்புறம் ஜீவாவோட ஆக்டிவிட்டீஸ்ல நிறையவே சேஞ்சஸ் இருக்கு. எனக்கு என்னவோ நம்ம கூட சண்டை போட்டாலே பட்டிக்காடு, அவ பின்னாடி ஜீவா சுத்துறானோன்னு சந்தேகமா இருக்கு. ஜீவா கூட இன்னொரு பொண்ணு சேர்த்து வச்சு பேசினாலும் எனக்கு பிடிக்காது. அதுவும் அந்த பட்டிக்காடு கூட. கொஞ்சம் கூட டீசன்சி இல்லாம பார்க்கவே ஒருவருப்பா சாணிய கையில எடுத்துக்கிட்டு தெரியுறா. அந்த பட்டிக்காடு அவ்வளவு போய் ஏன் ஜீவாவோட சேர்த்து வச்சு பேசுற? இங்க பாரு, சந்தேகத்துக்கு கூட உனக்கு அப்படி தோணக்கூடாது. என் மனசு முழுக்க ஜீவா தான் இருக்கான். அதே மாதிரி ஜீவா மனசுலயும் நான் தான் இருக்கேன், இருப்பேன். புரிஞ்சுதா? என்னடி ஜீவா ஏதோ போட்டோ கையில வச்சு படுத்துட்டு இருக்கான். அதை எடுத்து என்னன்னு பார்க்கலாமா? ஏற்கனவே என் கண்ணை சவந்துருச்சு. இந்த ஆட்டத்துக்கு நான் வரல.